இல்லாமல் வாழ வேண்டுமென்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும். ஆதலால் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு எந்த மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கன்னி கூந்தல் கொடி செடி அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது கன்னி கூந்தல் செடின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொடி வகை தாவரம். இதற்கு ஏன் இப்படி ஒரு பெயர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கன்னி கூந்தல் செடி பொறுத்தவரையிலும் ஒரு இடத்தில் வேர் வைத்து படர்ந்து வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். மஞ்சள் நிறமான அல்லது வெண்மை நிறமான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய அழகான கொடி வகை தாவரம் சொல்லலாம். குறிப்பாக இந்த முன்மழைக்காலம் நம்ம சொல்லக்கூடிய இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக களிமண் பூமிகளில் வளரக்கூடிய ஒரு வகையான தாவரம். இலைகள் பார்ப்பதற்கு வரி வரியான இலைகளை கொண்டிருக்கும். பூக்கள் ரொம்ப அழகான மஞ்சள் நிறம் அல்லது வெண்மை நிறத்தின் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பழுப்பு நிறமான ஒரு அடர்த்தியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் இது. இதற்கே கன்னி கூந்தல் அப்படிங்கிறது பெயர் வந்ததுன்னா, இதோட வேர் பகுதியை எடுத்து அந்த தாவரத்துடைய முழுதையும் மண்ணிலிருந்து பிடுங்கி நம்ம தொங்க விட்டு பார்த்தோமே ஆனால் ஒரு கன்னியுடைய கூந்தல் எவ்வாறு அடர்த்தியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக தொங்குகின்ற ஒரு அமைப்பை கொண்டிருக்கும். இந்த கன்னி கூந்தல் செடியை பொறுத்தவரையிலும் தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு நாம் இருப்பதை பார்க்கிறோம். ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேர் அதில் ஒருவருக்காவது தலைமுடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதற்காக நிறைய மருந்துகள் மாத்திரைகள் சாப்பிடுவதை நம்ம பார்க்குறோம். இந்த கன்னி கூந்தல் செடியை பொறுத்தவரையிலும் அதோட சிறப்பான ஒரு குணம் என்னென்னா, இந்த செடியை பதப்படுத்தி எடுக்கின்ற ஒரு எண்ணெயை நன்றாக தலை முடிகளில் படுகின்ற அளவுக்கு தேய்த்து 1 மணி நேரம் ஊற வைக்கின்ற ஒரு வழக்கத்தை நாம் தினசரி வைத்து கொண்டால் ஒரு 30 நாட்களிலேயே மிக கருகருவென்று தலைமுடி வளருவதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேரை நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்கிட்ட வரும்போதே சொல்கிறாங்க, சார் நான் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணேன், இந்த மருந்தை சாப்பிட்டேன், இந்த எண்ணெயை 1 வருஷமாக யூஸ் பண்ணி பார்த்தேன், என்னோடய தலைமுடியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகச் சுலபமாக வெளிப்புற உபயோகத்திலேயே கன்னி கூந்தலிலிருந்து பதப்படுத்தி எடுக்கின்ற அந்த ஒரு எண்ணெய் ரொம்ப அழகான தலைமுடியை உருவாக்குவதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த கன்னி கூந்தலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மருந்து. பாரம்பரிய மருத்துவத்தில் கன்னி கூந்தலை அதிகமாக பார்த்திங்கன்னா பக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. பக்கவாதம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த கன்னி கூந்தலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தாவரத்தை முழுவதுமாக ஒரு 50 மில்லி பால் 100 மில்லி தண்ணீர் எடுத்து 25 கிராம் இந்த சூரணத்தை அதிலிட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை வடிகட்டி 50 மில்லியாக குறைத்து இருக்கின்ற அந்த ஒரு பாலை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்புங்கிற மாதிரி தொடர்ந்து சாப்பிட சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது எந்த விதமான நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும் அது வேகமாக மறைந்து போகிறத பார்க்கலாம். அதே போல் சயாட்டிக்கான்னு சொல்லுகின்ற ஒரு நரம்பு நோய், அதாவது இடுப்புக்கு கீழே குறிப்பாக பிட்டப்பகுதிக்கு மேலே ஏற்படுகின்ற ஒரு வலி கால் முழுவதும் பரவுகின்ற ஒரு வலியாக இருந்து அது கடுமையான பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வலியாக மாறிவிடுவது சயாட்டிக்கா நோய். இந்த சயாட்டிக்கா நோய் ஏற்படும் போது என்ன பண்ணுவோம்னா, இந்த கன்னி கூந்தலிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த தாவரத்தை சிறு சிறு துகள்களாக நறுக்கி அதை ஒரு மூட்டை போல கட்டி கொள்ள வேண்டும். ஒரு துணியில் வைத்து மூட்டை போல கட்டி கொண்டு இந்த வலி ஏற்படுகின்ற இடங்களிலெல்லாம் சுத்தமான நல்லெண்ணெயை சிறிதளவு உப்பு சேர்த்து சூடு செய்து நன்றாக தடவி விட்டு அதன் பிறகு இந்த மூட்டையை கடாயில் வைத்து நாம் உப்பு ஒத்தடம் கொடுப்பது போல சுட வைத்து ஒத்தடம் கொடுக்க செய்வோம். வேகமாக இந்த ஒத்தடம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வார காலத்திலேயே இந்த சயாட்டிக்கா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் முழுமையாக மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு சயாட்டிக்கா சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு நிரந்தரமான நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த கன்னி கூந்தல் கொடியிலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒத்தடம். அதே போல் நிறைய பேருக்கு இன்றைக்கு பார்த்திங்கன்னா 40 வயதுக்கு மேலே ஆகும்போது ஆண்களுக்கு குறிப்பாக சிறுநீர் செல்லுகின்ற அளவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழல். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தும்மும்போது கூட சிறுநீர் கசிவு ஏற்படுகின்ற ஒரு சூழல்.
இது இரண்டுமே வயதாவதால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. அதே போல் உடல் எடை அதிகமாகும் போது அந்த சிறுநீர் பையின் மேல் குடல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக அழுத்தம் கொடுப்பதால் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை. இந்த இரண்டு பிரச்சனையுமே குறைக்கின்ற சக்தி கன்னி கூந்தல் கொடிக்கு உண்டு. இந்த கன்னி கூந்தல் கொடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 மில்லி பாலுக்கு 10 கிராம் அளவுக்கு இந்த கன்னி கொடியுடைய சூரணத்தை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கின்ற அந்த ஒரு பால், அந்த மூலிகை தேநீர் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பாலை இரவு ஒருவேளை மட்டும் படுக்கும்போது சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டோமேயானால் சிறுநீர் சம்பந்தப்பட்ட சிறுநீர் கழிப்பதனால் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் அனைத்தும் மறைந்து போகிறத பார்க்கலாம். ஈவன் நீரிழிவு நோயாளிகளுக்கு கூட நிறைய பேருக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு தொந்தரவு இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட மிகச் சுலபமாக இந்த கன்னி கூந்தலிலிருந்து தயாரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலை இரவு நேரத்தில் மட்டும் சாப்பிட்டு விட்டு தூங்கும்போது அதிகமாக சிறுநீர் கழிப்பதற்கு எழுந்திருக்க வேண்டிய தொந்தரவு இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருவருக்கும் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்ற ஒரு சூழல், நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழல், இது இரண்டுமே மறைந்து போகிறத பார்க்கலாம். கன்னி கூந்தலில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோள்களில் ஏற்படுகின்ற ஸ்ட்ரெச் மார்க்ஸை குறைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து. தோள்களில் ஏற்படுகின்ற ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அது ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, இந்த கன்னி கூந்தலிலிருந்து பதப்படுத்தி எடுக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய், இதை அந்த ஸ்ட்ரெச் மார்க் மேலே எல்லாம் முழுமையாக தடவி ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வைத்து அதன் பிறகு வெந்நீர் வைத்து குளிக்க செய்யணும். இதை ஒரு பழக்கமாக தினசரி நாம் தடவுகின்ற ஒரு வழக்கமாக வைத்து கொண்டோமேயானால், குறிப்பாக பெண்களுக்கு கருவுற்ற காலத்திலிருந்து குழந்தை பிறப்பதற்கு முன்பு வரை தினசரி பழக்கமாக இதை தடவி குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலோ, அல்லது குழந்தை பிறந்த பிறகு வயிறு பகுதிகளில், தொடை பகுதிகளில், பிட்ட பகுதிகளெல்லாம் இதை ஒரு தேய்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலோ மிக வேகமாக அந்த ஸ்ட்ரெச் மார்க் அனைத்துமே மறைந்து போகிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் மார்க் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தோலில் ஏற்படுகின்ற அதிகமான வறட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த கன்னி கொடியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த எண்ணெய். எனவே நேயர்களே, இந்த கன்னி கொடியை பொறுத்தவரையிலும் தலைமுடி சம்பந்தப்பட்ட தலைமுடி கொட்டுகின்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நரம்புகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் இரவு நேரங்களில் அதிகமான முறை சிறுநீர் கழிப்பது சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கும் தோல் சம்பந்தப்பட்ட வறட்டுத்தன்மைக்கும் ஸ்ட்ரெச் மார்க்களுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.